ஃபர்ஸ்ட் அது. சொந்த பந்தத்தை விடுங்க, அவங்க வந்து ஆரம்பத்துல இப்படிதான் பண்ணுவாங்க. திருநங்கையா மாறதுக்கு முன்னாடியே சொந்த பந்தம் என்ன சப்போர்ட்டா பண்ணுச்சு? காசு இருந்தா ஒரு பேச்சு, காசு இல்லாட்டி ஒரு பேச்சு, படிப்பு இருந்தா ஒரு பேச்சு, படிப்பு இல்லாட்டி ஒரு பேச்சு. நம்ம கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட பழகக்கூடாதுன்னுவாங்க. நல்லா இருந்தா சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன குறை, நீங்க நல்லா இருக்கீங்கன்னுவாங்க. ஸோ சொந்த பந்தத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்ல. இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க, நான் அவங்க கிட்ட நான் பேச ஆசைப்படுறது இல்ல. மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு நான் விலகி தான் இருக்கேன். அதால சொந்தம் இல்லாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்காங்க, அதால நான் கவலையே பட மாட்டேன். யார் யாருக்கெல்லாம் சொந்த பந்தம் இல்லையோ நீங்க கவலையே படாதீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இப்ப அம்மா ஸ்தானத்திலயும் சித்தி ஸ்தானத்திலயும் எல்லா ஸ்தானத்திலயுமே எனக்கு ஆளுங்க இருக்காங்க சுத்தி வர. ஸோ அவங்க போதும், இந்த ஃபேக்கான சொந்த பந்தம் வேணாம். பட் எனக்கு என்ன கவலைன்னா இந்த இந்த உலகம் ஊடக உலகமே இப்போ ஒரு திருநங்கை எழுத்தாளராகவே இருந்தாலுமே நாங்க வெளிப்படையா எழுதின அளவுக்கு ஒரு பெண் எழுத்தாளரோ ஆண் எழுத்தாளரோ கூட எழுத மாட்டாங்க. எழுத திராணியே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவரோட செக்ஷுவல் சிந்தனையை பத்தி ஒரு புக்ல எழுத முடியாது, ஏன்னா வைஃப் முகம் சொல்லிப்பா. இந்த பக்கம் பெண்கள் பெண்கள் எவ்வளவு முற்போக்கு எழுத்தாளராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். ஆனா நாங்க வந்து இவ்வளோ வெளிப்படையா பேசுறோம், இவ்வளோ வெளிப்படையா விஷயங்களை சொல்றோம், இவ்வளோ முற்போக்கா சிந்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த மேடையோ இல்லை இவங்க முற்போக்கான மனிதர்கள்னோ எங்களை கொண்டாடுறது கிடையாது. அது உண்மையா எனக்கு வேதனை தான்.